இந்த நிலையில்தான் சீனாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய அதிபர் புதினுடனும் தற்பொழுது ஒரு பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கின்றார். சீனாவினுடைய தியான்ஜின் நகரில் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புதினும் ஒரே காரில் செல்லக்கூடிய அந்த படத்தை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கின்றனர். இந்தியா ரஷ்யா இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய இடத்திற்கு தற்பொழுது பிரதமரும் ரஷ்யாவினுடைய அதிபரும் ஒரே காரில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய பரஸ்பர நிதி விதிப்பு என்ற நிலைப்பாட்டின் காரணமாக இந்தியா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையே இதுவரை இருந்ததை காட்டிலும் தற்பொழுது வெளியுறவு கொள்கையிலும் வர்த்தக உடன்பாட்டிலும் ஒரு நெருக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை மோதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இருந்து வந்த நிலையில் அவற்றில் சமரசமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று இரண்டு தரப்பினரும் நேற்று ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வர்த்தக ரீதியாக பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் நேற்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக ஜப்பான் நாட்டிடமும் அதே போன்ற உடன்பாடுகள் எட்டப்பட்டன. இந்த நிலையில் தான் ரஷ்யாவுடன் பல ஆண்டுகளாக நல்ல உறவில் இருக்கக்கூடிய இந்தியா தற்பொழுது மேலும் தங்களுடைய வர்த்தக உறவை விரிவுபடுத்தக்கூடிய விதமாக தற்பொழுது இந்த பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவினுடைய அதிபருடன் ஒரே காரில் மேற்கொண்டிருக்கின்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் மட்டுமே தற்பொழுது அமெரிக்கா ஏறக்குறைய 50% அளவிற்கு இந்தியாவிற்கு வரியை விதித்திருக்கின்றது. ரஷ்யாவிடமிருந்து எந்த வகையான வணிக தொடர்புகளையும் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ரஷ்யா நாடு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கொடுத்தாலும் அதை அமெரிக்காவை பகைத்துக் கொண்டு எந்த நாடும் வாங்கக்கூடாது என்று சொல்லி அமெரிக்கா உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களையும் மீறி இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை இந்தியாவிற்கு குறைந்த விலையில் வழங்கக்கூடிய ரஷ்யாவிடம் தொடர்ந்து அந்த எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவிற்கு எதிராக வர்த்தக ரீதியாக சில முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக எடுத்து அவற்றையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். 50% அளவிற்கு இந்திய பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்வதற்கு கூடுதல் வரியை விதித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் தொடர்ந்து இந்தியா உலக அரங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை ஒருமுகப்படுத்தி வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவினுடைய அதிபர் புதினுடன் மேலும் நெருக்கம் காட்டி வருகின்றோம் என்ற ஒரு தகவலை அமெரிக்காவிற்கு தெரியப்படுத்தக்கூடிய விதமாக இந்த புகைப்படத்தை ரஷ்யாவினுடைய அதிபருடன் ஒரே காரில் சென்று பதிவிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தை இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே இன்றும் நடைபெற இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக இந்திய பிரதமர் மோடியும் ரஷ்யாவினுடைய அதிபரும் ஒரே காரில் தற்பொழுது பயணம் செய்யக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்திருக்கின்றார்கள். ரஷ்ய அதிபருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கச்சா எண்ணெய் மட்டுமல்ல மேலும் பல்வேறு சலுகைகளை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு ரஷ்யா முன்வரும் எனவும் அதை முழுமையாக இந்தியா பயன்படுத்திக் கொள்ளும் எனவும் இந்தியாவினுடைய வர்த்தக நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முடிவை சீனாவையும் ஜப்பானையும் தொடர்ந்து ரஷ்யாவும் எடுக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்யாவினுடைய அதிபரும் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.